லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். பொன்வல் சார், இதில் ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்றது ரொம்ப நுட்பமான இடம் இல்லையா? சில இடங்கள் இன்னொன்று, எதிரி பலமாக இருக்கிறான் அப்படின்னு அதிமுக ஒரு கால்குலேஷன் போட்டுச்சுன்னா ஒரு வாக்கு கூட ரொம்ப முக்கியமான வாக்காக தானே இருக்கும். அந்த அடிப்படையில் டாக்டர் ராமதாஸையோ அல்லது பிரேமலதாவையோ அல்லது OPSஐயோ ஒருங்கிணைந்து சமாதானத்தோடு சென்று ஒரு வெற்றியை ஈட்டுறது தானே ஒரு நல்ல ராஜதந்திரமான வியூகமாக இருக்க முடியும். அந்த இடத்துல இன்னமும் சிக்கல் இருக்குதா EPSக்கோ அல்லது அதிமுகவுக்கோ NDAவுக்கோ? இல்லை, முதல் விஷயம் என்னென்னா, இப்போது OPSக்கு எவ்வளோ வாக்கு இருக்குதுன்னு நான் கேட்பேன்னு சொன்னார். நான் கேட்க மாட்டேன். ஏன்னா தாவேக்காவுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது நிரூபிக்கப்படாத அந்த கட்சியை நம்பி யார் போவா? ஒருத்தரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னவரே 86 வயது அனுபவமிக்க ராமதாஸ் ஐயா போனார்னா 2 பேருக்கும் லாபம்னு சொல்கிறாருன்னா அப்போ நான் எப்படி OPS சொல்லுவேன்? ரைட்டா? அதனால் OPS அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். தேர்தல் என்றாலே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேர்தல் மேகம் சூழ்ந்து விட்டால் 5 ஆண்டுகள் செயல்பாடு தான் முக்கியம். எல்லா கட்சிக்கும், பெரிய கட்சியாக இருந்தாலும் சிறிய கட்சியாக இருந்தாலும், ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன, இது முக்கியம். 2வது விஷயம், யார் வரக்கூடாது, யார் வரணும். மற்ற பகை, மற்ற முரண் எல்லாமே தேர்தல் மேகங்கள் சூழ்ந்துட்டா அது மறைஞ்சிடும். இல்லை, எனக்கு புரியுது. நீங்கள் தேர்தல் மேகம் சூழ்ந்துட்டா எல்லாம் ஆட்சியாளர்கள் மீதான மதிப்பீடு இல்லையா? அப்போது 2021 ஆட்சிக்கு வருது திமுக, 2021 அதுக்கான மேகம் உருவாகுச்சு இல்லையா? அப்போ வெற்றி வரல, விக்கிரவாண்டியில் வெற்றி வரல, ஈரோடு கிழக்கில் வெற்றி வரல அப்படின்னா கால்குலேஷனை மாற்றணுன்ற அஜெண்டா வருது இல்லையா? அது யாருக்கு வெற்றி வரல? அதிமுகவுக்கு. திமுக வெற்றி வந்துச்சுல்ல. திமுகவில் முரண்பட்ட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கல்ல. எப்படி சேர்ந்தாங்க? அதுபோல் இப்போ அதிமுக பக்கம் யார் வருவான்னு சொல்லியிருக்கும் போது இப்போ சேர்றாங்கல்ல, முரண்பட்ட கட்சிகள்லாம் வராங்கல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ முரண்பட்ட கட்சிகளே நிற்கும்போது அப்போது ஒரு கட்சியிலேயே பிரச்சனை ஏற்பட்டு விலகி இருந்தவர்கள், விலக்கப்பட்டவர்கள், எதிர்த்து போராடியவர்கள், மாறுபாடோட கருத்து அண்ணன் தம்பி சண்டை மாதிரி கொண்டு வந்தவர்கள், அவர்கள் கூட ஒன்றாக சேர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? சரி, இப்போ EPSக்கு OPS தேவையா தேவையில்லையா? EPSக்கு ராமதாஸ் தேவையா தேவையில்லையா? பிரேமலதா தேவையா தேவையில்லையா? EPSக்கு OPS தேவையா இல்லை OPSக்கு EPS தேவையான்றது வர 2 பேருக்கும் கட்சி தேவை. ஜெயலலிதா அம்மா அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சி இருக்கணும். அதே மாதிரி இவர்கள் அடையாளப்படுத்திய, எங்களுடைய முன்னோர்கள் அடையாளப்படுத்திய திமுக தோற்க வேண்டும். ஒரு நேரம் அந்த வாய்ப்பை இழந்துட்டோம், மறுபடியும் அந்த வாய்ப்பை இழக்கக்கூடாது. அப்போ என்னன்னா, நம்மளுடைய உரிமையோ நம்மளுடைய தகுதியோ இது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன ரோல் நான் கேட்குறது சார், பிரேமலதாவோ அல்லது OPS என்ன ரோலில் அதிமுகவுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க? இப்போ தேர்தல் காலத்தில் திமுக எதிர்க்கிற இடத்துல ஒரே இடத்துல இருக்கணும். அவ்வளோ, அதுக்கு தான் சமிக்கை கொடுக்குறாங்களே அவங்க. அதான் சொல்றாரு. ஆனால் எந்த நெருடல் அவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்க. நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றது தான். அந்த வாய்ப்பு யார் மூலமாக ஏற்படுது, எதற்காக ஏற்படுது அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அந்த வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஐயா OPSயோ ஐயா TTVயோ இல்லைனா சசிகலா அம்மாவையோ இந்த நேரத்தில் அவங்கள கட்சிக்கு விரோதம், கட்சிக்குள்ள பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இப்போ என்னென்னா ஒரே நோக்கத்தில் வருவாங்க. என்னென்னா திமுகவை நம்ம எதிர்ப்போம். இன்னொன்று, பேரறிஞர் அண்ணா இவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்காரு. வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், கட்சி இருந்தால் தான் உரிமையை கேட்க முடியும், கட்சியே இல்லைன்னா எப்படி கேட்க முடியும்? இல்லை சார், எனக்கு 2024 NDA தனியாக இருந்தது, அதிமுக தனியாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான NDAவும் சேர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறப்போ 2024 அதிமுகவோடு இருந்த தேமுதிக இன்னும் ஜெல் ஆகலையா? எந்த நெருடலில் அவங்க இருக்கிறாங்க? அப்போ சார் நாங்கள் அவங்க தானே முதல்ல வந்திருக்கணும். இல்லை, அதிமுக கூட்டணி போக மாட்டேன், முன்னாடி வந்திருக்கணும், 2வது வரணும்னு எந்த இலக்கணம் இருக்கு? இல்லை சார், அவங்க தானே சார் இருக்கிறாங்க. இல்லை, அது எந்த இலக்கணம்? அது நீங்க என்ன தெரியுமா, திமுக கூட்டணியை பார்த்துறீங்க, அதே தான் பேசுறீங்க. இல்ல, அதுக்குள்ளே உதாரணம் காட்டுறீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். தேர்தல் உடன்பாடுன்றது கூட்டணி கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது. தேர்தல் முடிந்த உடனே அதிகபட்சம் பார்த்தா 30 நாள்லேருந்து 90 நாளில் அவங்கெல்லாம் எதிர்கட்சி. இன்னைக்கு தேமுதிக எதிர்கட்சி தான், அவங்க அதிமுக கூட்டணின்னு கிடையாது. ஆனால் அதிமுக கூட்டணின்னு எப்போ வருவாங்கன்னா தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் தான் மற்றவங்க வருவாங்க.
8 மாதத்துக்கு முன்னாடி உருவானாலும் அதன் பேர் கூட்டணி தான், 8 நாட்களுக்கு முன்னாடி உருவானாலும் அது பேர் கூட்டணி தான், 8 மணி நேரத்திற்கு முன்னாடி உண்டானாலும் அது ஒருமித்த கூட்டணியாக இருக்கலாம். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கூட்டணி கூட முரண்பாடு உள்ள கூட்டணியாக இருக்கலாம். இல்லை சார், நான் எனக்கு புரிஞ்சுது 2024 அனைவருமே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் அல்லது ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே என்டிஏவோட தான் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் தேமுதிக அதிமுக கூட தானே இருந்தது. அப்போ வாங்க என்னங்க பிரச்சனை, உட்காந்து பேசலாம்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு வலுவான அணி அனுபவிச்சு அதன் மூலமாக திமுகவை டார்கெட் பண்ணலாம் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அதே திருப்பி அதான் சொல்கிறேன், நான் திமுக ஒருத்தரும் பிரியலையேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்ல நான் திமுக பக்கமே போகல. பிஜேபி திமுக புரியுது சார். பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்களா இருந்தாங்களா? இப்ப இருக்கிறாங்களே ஒண்ணா சார். நான் கேட்கறது 2024 முடிஞ்ச பிறகு நடுவுல இப்ப டிடிவி பிஜேபி கூட்டணியில் இருந்தாரா? இல்ல சார். ஆனா ஒருங்கிணைக்கப்பட்டார் சார். அது இருந்தாரா கேக்குறேன் நானு. எப்போ ஒருங்கிணைக்கப்பட்டார்? இல்ல இல்ல நேத்து ஒருங்கிணைக்கப்பட்டார்னா நாளைக்கு இன்னொரு ஒருங்கிணைக்கப்படுவாரா இல்லையா? இல்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது. டிடிவி தினகரனை ஒருங்கிணைப்பதற்காக அண்ணாமலையோ ஒரு அண்ணாமலை அந்த கூட்டணியில அப்படியே அடிமையா இருக்கணும். அப்படி சொல்லல சார், இருக்கணும். அந்த அர்த்தத்துக்குள்ளே போகல நான். எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த அர்த்தத்துக்குள்ளே போகல. எப்படி சொல்றீங்க? இன்டாக்டா தான இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த தேடலும் இல்லையே. இன்டாக்டா இல்ல சார். தேமுக ஒரு கட்சி, அவங்க கட்சி அவங்க வளர்க்கணுமா இல்லையா? இன்டாக்டா இருந்த ஒரு கட்சிக்கு 63 சீட்டை வாங்கிட்டு கடைசியில 25 சீட்டையும் வாங்கிட்டு கடைசி நேரத்திலயும் கஷ்டப்படுற மாதிரி காங்கிரஸ் மாதிரி இருக்கணும்ன்றீங்களா? இப்ப தேமுதிக என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? அவங்க ஓன் டெசிஷன் சார். திரைமறைவில் எந்த பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கலாம், அவங்க காலம் எடுத்துக்கலாம். நம்ம டிடிவியும் என்ன சொன்னாரு, நானும் காலம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எந்த அழுத்தமும் வரல, நான் விருப்பப்பட்டால் தான் சேருவேன், அந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்களும் விருப்பப்பட்டால் தான் என்ன சேர்ப்பாங்க. தெளிவாக சொன்னாரா இல்லையா? எங்க அண்ணன் தம்பி சண்டை இருக்குது, பங்காளி சண்டை இருக்குது, முரண்பாடு இருக்குது, ஒன்றா உட்காந்து பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? நீங்க ஒன்று வேணாம், டிடிவி ஐயாவும் நம்ம இபிஎஸ் ஐயாவும் எவ்வளவு கடுமையாக இருந்தாங்க ரெண்டு பக்கமும். ஆனால் சேர்ந்த பிறகு ஒன்றா உட்காந்து நிருபர்களை சந்திச்சு இக்கட்டான கேள்வியை கூட சந்திச்சாங்களா இல்லையா? ஆமா, உண்மை, நாங்கள் பேசுறது உண்மைதான் எல்லாம் சொன்னாங்களா? இருங்க, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஸ்டாலினை முன்னிறுத்தினால் என் கல்லறை கூட மன்னிக்காது சொன்னார். எனக்கு மானம் செத்து போய்விட்டதா? இன அழிப்பு செய்தவர்கள் கூட நான் கூட்டணி வைக்கணும்னா என் மானம் செத்து போய்விட்டதா எல்லாம் கேட்டார்ல. ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து என்னைக்குன்னா பேட்டி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க. நான் அதே கேள்வி கேட்கவா சார்? பொன்னில்சன் சார், இப்போ நேற்றைக்கு கூட டாக்டர் ராமதாஸ் ஒரு கடுமையான விமர்சனத்தை திமுக அரசாங்கத்தின் மேல வைக்கிறார். வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு விவகாரத்துல நான் அங்க வரணுமா, உன்னை பார்க்கணுமா அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை பொது மேடையில பேசுறாரு. அப்படிப்பட்ட டாக்டர் ராமதாஸை இபிஎஸ் தன்னுடைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசிடலாம். இபிஎஸ்க்கும் டிடிவி தினகருக்குமான முரண்பாடுகள் கலையப்பட்டு ராகுல் காந்தி கூட பக்கத்துல உட்கார வச்சுட்டு பேசலாம். இப்ப அங்க முரண்பாடுல இருக்காங்க சார். வெற்றி தானே சார்? சார் இது பேசியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் எது பேசியிருக்க மாட்டாங்க? ஏன் சார் ஜெல் ஆக மாட்டேங்குது? இதே இல்ல இந்த ஜெல்லாவுல இப்படிதான் டிடிவியும் சொன்னீங்க. நீங்க ஜெல்லாவுல 3 வருஷம் சொல்லி இப்ப ஜெல்லானு எப்படி ஜெல்லாச்சு? அது எப்படி ஜெல்லாவலாம்? அப்ப சாத்தியம் கேள்வி வருது இல்ல? அப்ப சாத்தியம் இருக்கு சார். நான் தான் சொல்றேன், இப்போ தேமுதிக எப்பயாவது அறிவிச்சுதா நாங்க அதிமுக கூட்டணிக்கு போவே மாட்டோம்னு? சொல்லுங்க. இல்ல அதிமுக என்னைக்குன்னா அறிவிச்சுதா தேமுதிகவை சேர்க்க மாட்டோம்னு? ஆனா அதிமுக திமுக கூட எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாங்களா? திமுக அதிமுக கூட ஒத்து வராதுன்னு சொல்றாங்களா? காங்கிரஸ் பிஜேபி கூட ஒத்து வராது சொல்றாங்களா? பிஜேபி இதுதான் நடந்துரும். அதே மாதிரி விசிக என்ன சொல்றாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த உருவுல வந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், பிஜேபி இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் சொன்னாங்க இல்லையா? இப்போ அதுதான். இப்போ என்னன்னா நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க. போன தடவை ஏடிஎம்கே கூட்டணியில் வரணும்னு யார் விரும்பினா? பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் விரும்பினார். பிஜேபி கூட்டணியில் இருக்கணும் யார் விரும்பினா? அன்புமணி ஐயா விரும்பினார். இதை யதார்த்தமாக அவங்க சொன்னாங்களா? சரி, ராமதாஸ் ஐயா நினச்சது நடக்கலை, ரைட். இந்த முறை ராமதாஸ் ஐயா என்ன நினைக்கிறாரு? திமுக கூட்டணியில் இருக்கணும்னு நினைச்சாரா இல்ல? இந்த முறையும் சரி இல்ல இந்த முறை அன்புமணி ராமதாஸ் என்ன சார் பிரஸ் மீட் பண்ணாரு? நான் சொல்றேன் இல்ல அன்புமணி ராமதாஸ் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணியிலன்னு சொல்லல, அதிமுக கூட்டணிக்குள்ள நாங்க வந்திருக்கோம்னு தான் சொல்றாரு. அப்போ அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் எடுத்த ஸ்டாண்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எடுத்துட்டாரே. சரி, இப்போ நான் என்ன கேட்கிறேன், எந்த கூட்டணியில் இருக்காரு அவரு? அதிமுக கூட்டணியில் இருக்காரு. அவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில் என்டிஏ இல்லையா? இதெல்லாம் அதிமுக என்டிஏ கூட்டணியில அன்புமணி இருக்காரா இல்லையா? பாட்டாளி கட்சி இருக்குதா இல்லையா? ராமதாஸ் ஐயா விருப்பம் என்ன? 2 பேருக்குள்ள மகன் பிரச்சனை வரும்பொழுது அவர் ஏற்கனவே
ஏடிஎம்கே கூட தானே இருக்கணும்னு நினைச்சாரு. அப்போ வந்திருக்கணும் இல்லை, இயற்கையா வரல. அவர் எந்த பக்கம் சமய கொடுத்தாரு, என்னுடைய மகன் யாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி யாரு 10.5 கொடுக்கிற இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்கிறாரு, கண்டிப்பா கொடுப்பாரு சொன்னாரா இல்லையா? இப்ப என்னன்னா, நான் சொல்லி முடிச்சிடறேன். அவர் அங்க விசிக்கே பிடிக்கல, முடியாதுன்ட்டாங்க. இப்ப அவர் என்ன ஆப்ஷன்? அதனால எவ்வளவு இக்கட்டான சூழல் இருக்காரு. கடந்த முறை எல்லாருக்குமே தெரியும், அதான் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு கட்சி, அதை நம்பி யாருமே இது வரைக்கும் போல. ஆனா யார் அந்த கட்சியை ஃபர்ஸ்ட் சாய்ஸா தேர்ந்தெடுக்கிறா? நீங்க நம்ம தாவேக்காவை குறைத்த மதிப்பில்லை, அவங்க வரட்டும், மக்கள் ஓட்டு போட்டால் ஆளட்டும் வாழட்டும், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்களை ஃபர்ஸ்ட் சாய்ஸா யார் எடுத்திருக்கிறா? பேசலாம். ஆதவ அர்ஜுன் கூட எடுத்திருக்காரா? நிர்மல் குமார் எடுத்தாரா? இல்லைன்னா கூட இருக்கிற நம்ம இவர் யாரு இப்போ போய் சேர்ந்த செங்கோட்டையன் எடுத்தாரா? ஆமா, இல்ல எனக்கு அங்க ஒரு கேள்வி ரொம்ப இயல்பா வருது சார். அவருடைய கட்சி சொந்த கட்சி. அப்போ டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக திமுக அதிமுக இல்லாத ஒரு அணியை போறாரா? தெரிஞ்சதுதான் சார். அவர் வெற்றி பெறாரோ வெற்றி பெறலையோ அது வேற விஷயம், மக்கள் ஓட்டடிக்கிறாங்களோ இல்லையோ. ஆனால் நம்ம பார்வையாளர்களுக்கு நம்ம யூகத்தில் அடிப்படையில் அனுபவத்தில் என்ன தெரியுது, வேற சாய்ஸ் இல்லாம தானே போறாருன்னு தெரியுதா இல்லையா? பேசலாம், அது முக்கியமா இல்லையா? பேசலாம்.